இந்த மாபெரும் உண்ணாவிரத அறப்போரினை நமக்கு அழைத்து தந்த கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நம்மெல்லாம் நித்தம் வணங்குகின்ற புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா நம்மளை வாழ வைத்த அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வானது 3 நாட்களுக்கு முன்பாகதான் இதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களிடம் அனுமதி பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சியினை பொறுத்தமட்டில் எதை எடுத்தாலும் அதை தீர்க்க நல்ல முறையில் எடுத்து செய்ய வேண்டும். அவர் ஒரு காரியம் கொடுத்தா எல்லா காரியத்தையும் எப்படி பயன்படுத்தி எப்படி செய்ய வேண்டும் என்ற இதை கற்றுக்கொள்ள வேண்டியவர் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நம்முடைய ஆர்பி உதயகுமார் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நமது பகுதியை சார்ந்த நண்பர்கள், நம்முடைய பிரமலைக்கல்லூரி சார்ந்த நண்பர்கள் போய் பயணித்தது. இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அருமை அண்ணன் அவர்கள் கழக பொருளாளர் அவர்கள் சென்று அழைத்து இந்த அனுமதியை பெற்று இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் தலைமை தாங்கியிருக்கின்ற அருமை அண்ணன் சீனிவாசன் அவர்களே, மரியாதைக்குரிய அருமை தம்பி கூட்டுறவுத்துறை முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய நகர் மாவட்ட கழக செயலாளர் செல்லூர் ராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய என்னுடைய அருமை அண்ணன் எங்களெல்லாம் கல்லூரி காலங்களிலே அரசியலில் ஈடுபட செய்த கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் ராசன் செல்லப்பா அவர்களே, மரியாதைக்குரிய அருமை தம்பி ராஜ் சத்யன் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி மகேந்திரன் அமைப்பு செயலாளர் அவர்களே, என்னோடு பல காலங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கள்ளர் சீரமைப்பு என்பது நம்ம திருமங்கலம் மகளிர்லாம் நீங்க சேர்ல முன்னாடி வந்து உட்காருங்க, அவங்க வருவாங்க. சுமதி சாமிநாதன் நீங்க எல்லாரும் உட்கார சொல்லுங்க, நீங்க அவங்க வருவாங்க. பெருந்தலைவராகவும் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் பல்வேறு துறைகளில் 3 துறைகளில் முக்கியமாக பணியாற்றிய அருமை கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமை நத்தம் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக, நகர்கழக, பேரூர் கழக 3 மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை உறுத்தாக்குகின்றேன். இந்த சீர்மிகு நலத்துறை என்பது 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 104 ஆண்டை நோக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த கள்ளர் சீரமைப்பானது ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய நம்முடைய மூதாதையர்கள் பெருங்காநல்லூரிலே 15 ஆண்களும் 11வது நம்முடைய பாட்டி மரியாதைக்குரிய மாயக்கால் உட்பட 16 பேர் என்று சொல்வார்கள். ஆனால் சரித்திரத்தில் அது 17 என்று இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாட்டி மாயக்கால் என்பவர் 10 மாத கர்ப்பிணியாக இருந்து சாலியன் வாலாபாக் படுகொலையை போல குருவிகளை சுட்டுத் தள்ளுவது போல் அந்த ஏகாதிபத்திய வெள்ளையர்கள் சுட்டுத் தள்ளிய அந்த அமைப்புக்காக கொடுக்கப்பட்டதுதான், மாற்றப்பட்டதுதான், ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த கள்ளர் சீரமைப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இது கல்வி மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் வீடு கட்டக்கூடியும் கிணற்றுக்கு லோனும். ஒரு காலத்தில் நீங்கள் ஓடு போட்ட வீடு சீர்மரபினருக்கு தனியாக ஓடு போட்ட வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க.
எல்லா கிராமங்களுக்கும் கட்டி கொடுத்தாங்க ஃப்ரீயா, ஓடு போட்ட வீடு. அதே மாதிரி நெற்பயிருக்கு கடன், அதே மாதிரி மாடு வாங்குவதற்கு வட்டி இல்லாத கடன், இப்படி பல நல்ல திட்டங்கள் எல்லாம் இருந்தன. அதில் கூட நான் நினைத்து பார்க்கின்றேன், ஒரு நாள் செல்லுகின்ற வேளையில் மரியாதைக்குரிய நம்ம கவி பேரரசு நம்முடைய வைரமுத்து அவர்கள், நான் பார் இந்த ஓட்டு வீட்டில் இருந்துதான் நான் கல்லறக்கலமேசன் கட்டிய வீட்டில் இருந்துதான் நான் படித்தேன் என்று கூறுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் மெய்சில் இருந்தது. அதேபோல் நானும் அருமை தம்பி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சரும் உசிலம்பட்டி விடியில் தான் படித்தோம். இங்க இருக்கிற 90% எல்லாருமே உசிலம்பட்டி விடியில் தான் படிச்சிருப்பாங்க. நிச்சயமா நாங்கள் நினைவு கூறுகின்றேன், நாங்கள் அந்த பள்ளியிலே படித்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெள்ளை சட்டை, காக்கி ட்ரவுசர், வருஷத்துக்கு 2 ஜோடி கொடுப்பாங்க. அதைத்தான் போட்டு நாங்கள் படித்தோம். அந்த நிலையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அருமை தம்பி நானும் அவரும் ஒரு நாள்ல பல நாள் நாங்கள் சினிமாவுக்கு போவோம். தம்பிக்கு நினைவு இருக்க நம்ம தெரியல, நாங்க சைக்கிள்ல போவோம், டபுள்ஸ்ல. எம்ஜிஆர் முடம் பார்க்கறதுக்கு எங்க போவோம்னா ஆண்டி வீட்டுக்கு போவோம், முருகன் தேட்டரு. மறுநாள் அங்க யாராவது சினிமா போனோம்னா வார்டன் எங்களை எல்லாம் பார்த்து கண்ணால் வரிசையில் நின்று அடி வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனான ஒரு விடுதி. அந்த காலத்தில் விடுதியெல்லாம் எங்களுக்கு நல்ல உணவு அப்ப எல்லாம் நல்லா கொடுத்தாங்க. அது இப்ப குறைக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் கொடுப்பாங்க, ஆயில் கொடுப்பாங்க, தேய்ச்சி குளிக்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் இப்ப இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப நம்முடைய 299 பள்ளிகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 55 விடுதிகள் இருக்கின்றன. இந்த 299 பள்ளிகளை இன்னும் எடுக்கல. நேற்று கூட சொல்றார் தம்பி, நம்முடைய அவரும் நம்ம ஏதாவது சேர்ந்தவர் நான் சொன்னாரு. நான் ஒரு நாள் பார்த்தேன், அவரை பார்க்கும்போது சொன்னாரு, யாருன்னே சொன்னா எடுத்ததுன்னு சொன்னாரு. இல்லப்பா, எங்க ஆளுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அன்பில் மகேஷ், அவரை பார்க்கின்ற வேலையை சொன்னார். நாங்க ஒரு கல்யாண வீட்டில் பார்த்துக்கிட்டோம், யாரு சொன்னா அதை எடுத்ததுன்னு அப்படின்னாரு. இல்ல, நீங்க ஏற்கனவே ஹாஸ்டல் எடுத்திருக்கீங்க, இது எடுக்கத்தான் போவீங்க அப்படின்னு. ஹாஸ்டல் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அதுல இவங்க எல்லாம் அந்த வார்டன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்ப தற்காலிகமா ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, ஸ்டே போட்டிருக்காங்க, கோர்ட்ல போட்டிருக்காங்க. அது எந்த நிலவரத்தில் இருக்குன்னு தெரியல. எனவே அரசாங்கம் என்பது ஒரு பெரியதான். நீங்க எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம், எல்லாம் சட்டமன்ற நிறைவேற்றலாம், எல்லாம் செய்யலாம். கமிஷன் என்பது ஒமிஷன். ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தா கமிஷன் போடுவாங்க. அதே மாதிரி சந்தூர் ஒரு கமிஷன் போட்டாங்க. அவர் இங்க எடுத்து கூறின போது நம்ம சொன்னார், சந்தூர் கமிஷனை பற்றி மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவருடைய மகன், நம்முடைய பேரவை இளம்பெண் இளங்கம்பெண்களுடைய செயலாளர் அன்பு தம்பி பரமசிவம் அவருக்கு எடுத்து கூறினார். நல்ல விளக்கமா சொன்னார். எனவே இப்படிப்பட்ட நிலவரங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற வேளையில் இந்த இனமானது இனமல்ல, இது ஜாதி பிரச்சனையா பேசாதீங்க யாருமே. இது ஒரு வீர தியாகத்துக்கு கிடைத்த ஒரு சலுகை என்பதை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மூதாதையர் கட்டி காத்து வந்த இந்த சொத்துக்களை நாம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை இங்க இருக்கின்ற தம்பிகள் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க. இங்க வந்த பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த முருகன்ஜி, என்னுடைய மைத்துனர் சங்கிலி, என்னுடைய மைத்துனர் திருமாறன் சி, நம்ம அருமை தம்பி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் பார்த்து எங்கிட்ட கேட்பாங்க, நாங்களும் எல்லா இடங்களும் போவோம். ஆனால் அம்மா காலத்தில் +2 வரைக்கும் பள்ளிக்கூடம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 92, 93ல 10வது படிச்சிருந்தா போதும், 11வது செகண்ட் கிரேடு அப்ப ஆல் எல்லா ஸ்கூலுக்குமே கொடுத்தாங்க, அரசு பள்ளிக்கு. ஆனா கல்லறக்கல்மேசன் பள்ளிக்கு மட்டும் கொடுக்கல. இதை நான் அம்மாவுடைய நாலேஜ் கொண்டு போனேன். நாட்டாமங்கலத்துக்கு கொடுக்கணும், எங்க அங்க எந்தெந்த ஹையர் செகண்டரி பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நீங்க இந்த சலுகையினை, இந்த செகண்ட் கிரேடு வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். செகண்ட் கிரேட் ஆசிரியர் 10th படிச்சோன்னு செகண்ட் கிரேட் படிக்கலாம், அங்கே +1 +2 மாதிரி கிளாஸ். அதற்கு எல்லா பள்ளிகளுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனுமதி வழங்கினார். இது வரலாறு. அங்க இருந்த எல்லாரும் ஆசிரியர்களும் கேளுங்க, எல்லா தலைமை ஆசிரியர் படித்தவர்களும் கேளுங்க, எங்க படிச்சோம்னா செக்கானூனி ஹையர் செகண்டரி உள்ள படித்தோம்.
2013 கூட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணிலே செக்கானூரில 2 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு தனியா பெண்களுக்கு என்று தனி வகுப்பறை கட்டி கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு கொடுத்து வந்த இதை மாற்றி விட்டார்கள். முதலாக அவர் கை வைத்தது டிஎன்சி வந்து நம்மளை சேர்த்துட்டாங்க. நம்ம டிஎன்டி தான் வேணும்ன்றோம். இது பல நாள் போராட்டம். இப்ப ஆர்ட்ஸ்ல கொண்டு போய் பேக்வர்ட் கிளாஸ்ல சேர்த்து அது பேக்வர்ட் கிளாஸ் துறையிலே ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு துறையாக மாறிவிட்டது. ஆனால் பிசி ஹாஸ்டலோட சேர்த்து கல்லறக்க மேஸ்டார்ட்டையும் சேர்த்துட்டாங்க. அதான் 40 அந்த 40 உத்தரவாதான். இதை எதிர்த்து போயிருக்காங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்த பல பேர். இந்த சமுதாயத்தின் முன்னணியா இருக்கின்றவர்கள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது அப்படி நிக்குது. அந்த கோர்ட்டு எதுவும் சொல்லல. பெட்டிஷன் போட்டு அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் போட்ட மனைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு கமிஷனுமே ஜாதி பேரை சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி உள்ளாத ஒன்ன சொல்லி வந்திருக்காரு திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய சந்துரு என்னும் முன்னாள் நீதிபதி. எப்ப போட்டாலும் அரசாங்கத்தை ஒரு பெரிய பிரச்சனையா ஏதாவது வந்தா கமிஷன் தான் போடுவாங்க. அது எதுக்கு எஃபெக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. சும்மா அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. இப்பொழுது இதற்கு எஃபெக்ட் கொடுப்பதற்கு காரணம் இந்த மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த முக்குளத்தை சார்ந்த அனைவருமே இவர்களுக்கு கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நினைச்சுதான் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் இந்த மாதிரி திருட்டுத்தனமான ஒரு ஜீவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நாம் விடக்கூடாது. இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கிறது. இதை விடவே மாட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கமானது 1972 73 மரியாதைக்குரிய மாயத்தவர் அவர்களை இரட்டை இலை சின்னத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் உசிலம்பட்டியிலிருந்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தவருடைய வாரிசான என்னுடைய மாமா மூக்கையத்தவர் அடிக்கடி சொல்லுவார், உசிலம்பட்டி அரசியல் நாட்டாங்கல் என்பார். எங்கெங்கே பிறந்தவர்கள் இந்த நாம் உசிலம்பட்டியில இருந்து பல ஊர்களிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். ரிசர்வ் தொகுதியிலிருந்து கூட உறுப்பினர் நம்ம ஆரியவட்டியை சார்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஜீனியம்மாள் அவர்கள் அங்க எங்க எம்எல்ஏ நான் எங்க செட்ல எங்க இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டம் அவினாசி எம்எல்ஏ ஆனாங்க. அதனால மூக்கையாத்தவருக்கும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களுக்கும் எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 1977 ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேட்பாளராக உசிலம்பட்டியிலே மரியாதைக்குரிய அருமை அண்ணன் கேசி மாயனை தான் வேட்பாளராக அறிவித்தார். அண்ணனுக்கு தெரியும், இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும். அப்ப இங்க இருந்து வந்த பெரியவர்களும் வந்தாங்க. புரட்சி தலைவர அங்க இதுல தங்கி இருந்தாங்க. எங்க நம்முடைய பாண்டியன் ஹோட்டல்ல வருகின்ற வேளையில் தேவரை எடுத்து நம்ம நிக்க வேணாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அவரை கூப்பிடுங்கட்டாங்க. அவர் தமிழ்நாடு ஹோட்டல்ல இருந்தாரு, 5ஆம் நம்பர் ரூம்ல. நாங்க இப்ப சட்டக்கல்லூரியில படிக்கணும், நீங்க வாங்க கூப்பிடுறாரு. புரட்சி தலைவர் கூப்பிடுறாரு. 4 மணிக்கு பெரிய மாலை கொண்டு போய் போட்டாரு. வேட்பாளரே இல்ல. எங்களுடைய கூட்டு எங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் மூக்கையத்தவர் என்று எம்பிடத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு இதிலும் நம்மளை விட்டுக் கொடுக்காதது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு அரசியல் வாரிசாக 3வது தலைமுறைக்கு தலைமை தாங்குகின்ற என்னுடைய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் தான் இந்த 26ஆம் ஆண்டை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த சமுதாய வேறுபாடு, எந்த சமுதாயத்திற்கும் நாங்கள் எந்த போராட்டத்திற்கும் தயாராக இருக்கின்றோம். இதை பொறுத்தமட்டில் இந்த வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த போராட்டம் ஓயப் போவதில்லை என்பது மட்டும் சொல்லி வாய்ப்பளித்த நம்முடைய 3 மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாநில செயலாளர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி.